ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஃபுட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேனக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிழங்க வேக வைக்கலாம். சேனக்கிழங்கு இதுக்கு பேர். இங்கே பாருங்கள், சேனக்கிழங்க சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டு ஒரு அரைவேக்காடா வேக வச்சு எடுத்துருவோம். கொஞ்சமா மஞ்சள் போட்டுக்கலாம், இல்லைன்னா கருப்பாயிரும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க சேனக்கிழங்கு வந்துட்டு அன்னைக்கே வாங்கி சமைச்சா அது ஒரு மாதிரி நாக்கெல்லாம் அரிக்கும். அதை பார்த்து நீங்க வாங்கும்போது பார்த்து வாங்குங்க, இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ வெந்ததுக்கு அப்புறம் நம்ம டிஷ் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம அரைக்க தேவையான பொருள் பார்த்துடலாம். துருவணி தேங்காய் 1 கப் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்ல எல்லாத்தையும் நம்ம ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, சேனக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இது எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். இப்படி ஆவி வருது பாருங்க மக்களே. இங்க பாருங்க, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பாருங்க, பேன் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிடலாம். கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்தை நான் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமா அப்படியே தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்க. இப்ப நம்ம 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதை நல்லா இப்படி கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சமா தனியாத்தூள் போட்டுக்கிறேன். சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் கலந்துட்டாச்சு. இப்போ வேக வச்சு சேனக்கிழங்கு போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சேனக்கிழங்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு சாப்பிட்றதுக்கு. நீங்க வீக்லி ஒன்ஸ் ஆகுது இதை சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இப்போ உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துடலாமா? உப்பு கம்மியாக தான் இருக்கு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிருவோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம்.
பாருங்க நல்லா சூப்பராக வந்து சேனைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடைசியாக மல்லி இலை மேலே தூக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி தழை தூக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ்நாடு ஃபுட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.